வெல்கம் டு கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம அத்தியாயம் 5 ஈருயிர்கள் பார்க்குறோம். நெடில் ஐ ஔ. உயிர் எழுத்துக்களில் ஐ ஔ இரண்டும் நெடில் ஆனாலும் இரண்டு உயிர் ஒலிகள் இணைந்த ஈருயிர்களாகும். நான் உயிரெழுத்துக்கள் சொல்லும் போது ஐயும் அவும் பிறகு வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஈருயிர்கள் என்னும் போது இப்ப ஐ இது ஒரு ஈருயிர், இதுவுமே ஒரு ஈருயிர், அதுதான் தலைப்பா கொடுத்துருக்காங்க பாருங்க. அவை கீழ்கண்டவாறு எழுதப்படும். அந்த ஒலியை எப்படி எழுதுவாங்க அப்படின்னா ஐ அந்த ஒலியை இந்த மாதிரி ஒரு குறியால குறிப்பிடுவாங்க. இங்க பாருங்க இந்த மாதிரி. ஓகே, அவு பாருங்க, அவு எப்படி எழுதுவாங்க அப்படின்னா இப்படி எழுதுவாங்க. இது மேலே பார்த்த மாதிரி இருக்கும், இது கீழே பார்த்த மாதிரி இப்படி இருக்கும். ஓகே, இது ஐஏ, இது ஔ. ஓகே, இங்க பாருங்க, ஐ என்பதன் குறி முதலிடத்தில் எழுதப்படுகிறது, ஔ என்பதன் குறி மூன்றாம் இடத்தில் எழுதப்படுகிறது. இங்க பாருங்க, ஐ அந்த ஒலியை நம்ம முதலிடத்துல தான் எழுதணும். ஐனாலே முதலிடம் தான். ஓகே, அடுத்தது ஔ. ஔ மூன்றாம் இடத்துல தான் எழுதணும். பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க, பை. இப்ப பைன்னு சொல்லும்போது ஐ, ஐங்கிறது என்ன இடம்? முதலிடம். அப்ப முதலிடம்ங்கிறதுனால அபவ் த லைன்ல எழுதணும் இல்லையா? அப்போ பை, ஐ சவுண்டு. இந்த ஐ இது இருக்கு இல்லையா, இந்த ஐ முதலிடத்துல எழுதணும். இந்த குறியில இது முதலிடம், இரண்டாம் இடம், மூன்றாம் இடம் சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப முதலிடம்ன்றதுனால முதலிடத்திலேயே எழுதணும். ஓகே, அடுத்தது பாருங்க, தை. தை சொல்லும்போது ஐ சவுண்டு, ஐ முதல் இடம், அதே மாதிரி அபவ் த லைன்ல எழுதணும். தை, ஐ சவுண்டு. ஓகே, அடுத்தது பாருங்க, மை. மை முதலிடம். அடுத்தது பாருங்க, கௌரி. கௌரி பாருங்க, த்ரூ த லைன். கௌ சொல்லும் போது ஔ சவுண்டு மூன்றாம் இடம், அதனால த்ரூ த லைன்ல எழுதணும். அதே மாதிரி மூன்றாம் இடத்துல இந்த ஔ சவுண்ட் எழுதணும். கவுன்னு சொல்லும்போது மூன்றாம் இடம் இதுல தான் வரும். அப்ப இங்க எழுதக்கூடாது. இப்ப அடுத்த ஸ்ட்ரோக்குடைய இந்த இடத்துல எழுதணும்னு சொல்லியிருக்கேன். கௌரி, கௌரி. ஓகே, அடுத்தது பாருங்க, மௌனி. மௌனி, மௌனி ஔ சவுண்ட் இல்லையா? மௌனி, மௌனி. அடுத்தது மௌலி. மௌலி ஔ சவுண்ட் இல்லையா? அப்ப மூன்றாம் இடம், இந்த இடத்துல எழுதக்கூடாது. அடுத்த ஸ்ட்ரோக் உடைய அதே மூன்றாம் இடத்துல எழுதணும். மௌலி, மௌலி. ஓகே, இப்படிதான் எழுதணும். ஐ அப்படிங்கிறது முதல் இடத்துல, ஔங்கிறது மூன்றாம் இடத்துல. ஓகே, அடுத்தது பாருங்க, சேர்த்து எழுத வாகுள்ள இடங்களில் ஈருயிர் குறி ஐ ஆரம்பத்திலோ முடிவிலோ சேர்த்தும் எழுதப்படும். இப்ப பாருங்க, எடுத்துக்காட்டு பாருங்க, எடுத்துக்காட்டு காட்டினா புரியும். 5 ஐ இந்து 5 இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எழுதுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐ இந்து 5. ஓகே, அடுத்தது ஐ வே ஜி. பாருங்க, ஐ வே ஜி இது கூட சேர்த்தாச்சு, அதான் சேர்த்தும் எழுதப்படும் சொல்லியிருக்காங்க. ஐ வே ஜி, ஐ வே ஜி. அடுத்தது காலை. காலை, காலை ஆ சவுண்டு அழுந்திய புள்ளி, அதே மாதிரி அபவ் த லைன்ல எழுதணும். காலை இங்க ஆரம்பத்திலையும் முடிவிலையும் வந்துச்சு அப்படின்னா அதை சேர்த்து எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பத்திலோ முடிவிலோ. அடுத்தது கை. கை ஐ சவுண்டு, கை. அடுத்தது பாறை. பாறை, பாறை ஆ சவுண்டு அழுந்திய புள்ளி, பாறை. அடுத்தது மிகை. மிகை, மிகை ஈ சவுண்டு, மிகை. ஓகே, இந்த மாதிரி தான் இதை எழுதணும். அடுத்தது பாருங்க, மெய்க்குறிகள் மா, இம்ப, யா, ரா மேற்கோடு ஈருயிர்குறி ஔ ஆகியவற்றோடு ஐயை சேர்க்கும் போது வாகாக எழுதுவது கருதி அதன் ஒரு பக்க கோடு
சேர்த்து எழுதப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க. ஐமுகி, ஐ மு கி. இங்க மூ ஊ சவுண்டு இந்த இடத்துல வைக்கணும், ஈ சவுண்டு. ஐமுகி. இப்போ ஐன்னு சொல்லும்போது முதலிடம் இல்லையா? இப்போ ஐ வந்து இப்படிதான் நம்ம வந்து குறிப்பிடுவோம். இப்போ இதுல வந்து ஒரு பக்கத்தை மட்டும்தான் பயன்படுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, அதன் ஒரு பக்க கோடு சேர்த்து எழுதப்படும். ஏன் அப்படின்னா வந்து வாகாக எழுதுவது கருதி தான். ஓகே, அடுத்தது பாருங்க. ஐம்பால், ஐ பால், இம்ப சவுண்ட் இது. ஐம்பால், ஐம்பால். ஐன்னு சொல்றது போது முதலிடம் இல்லையா? அப்போ வந்து above the lineல எழுதணும். ஓகே, அடுத்தது பாருங்க. ஐயாறு, ஐ ஒரு பக்கம் மட்டும். ஐ யா ரு, ஐ யா ரு, ஐயாறு. இந்த இடத்துல இந்த கொக்கி வந்து சின்னதா போடுங்க. ஐயாறு. அடுத்தது ஐரோப்பா, ஐ ரோ பா, ஐ ரோ ஓ சவுண்டு அழுந்திய கோடு. ஐரோ பா, ஐரோப்பா. அடுத்தது ஔவை. இப்போ அவுங்கும்போது மூன்றாம் இடம் இல்லையா? அப்போ வந்து ஔ, ஐ, ஔவை இப்படி எழுதணும். இங்க பாருங்க, இது வந்து இப்படி பார்க்கும்போது ஔ, இப்படி பார்க்கும்போது இது ஐ. அதனுடைய பாதி தான் வந்து எழுதணும். ஔ, ஐ, ஔவை. ஓகே, இன்னைக்கு நம்ம பயிற்சி 14 பார்க்குறோம். அன்னை, ஆ இன் நை, அன்னை. இங்க பாருங்க, அன்னைன்னு சொல்லும்போது இங்க மெய் இரட்டிக்குது இல்லையா? அதனால 2 பங்கு நீட்டி எழுதணும். அன்னை. அடுத்தது கணை, கா நை, கணை. ஆ சவுண்டு, கணை. அடுத்தது ஏழை, ஏ ழை, ஏழை. இங்க பாருங்க, இது கூட சேர்த்து எழுதணும். ஏ ழை, ஏழை. அடுத்தது பாருங்க. நிறை, நீ ரை, நிறை. நீ ஈ சவுண்ட் இல்லையா? இங்க புள்ளி வைக்கணும். நிறை. ஓகே, த்ரூ த லைன்ல எழுதணும். அடுத்தது பீடிகை, பி டி கை. பாருங்க, பி ஈ சவுண்டு, பி டி கை, பீடிகை. அடுத்தது பாருங்க. அடிமை. இங்க எழுதுறேன் பாருங்க. ஆ ஆ டி மை, அடிமை. இங்க பாருங்க. ஆ டி மை. சாரி, இது வந்து இது கூட சேர்த்து எழுதக்கூடாது, இங்க எழுதணும். அடிமை. அடுத்தது அபலை, ஆ ப லை, அபலை. ஆ சவுண்டு, பா, அபலை, அபலை. ஓகே, அடுத்தது பாருங்க. பிறை, பி ரை, பிறை. ஈ சவுண்ட் இல்லையா? இங்க புள்ளி வைக்கணும். பிறை. அடுத்தது முனை, மு நை, முனை. ஊ சவுண்டு, மு நை, முனை. அடுத்தது புகை, பூ கை, புகை. ஊ சவுண்டு, பூ கை, புகை. அடுத்தது பாருங்க. எடை, ஏ டை, எடை. ஆன் த லைன்ல எடை. ஓகே, அடுத்தது பேழை, பே ழை, பேழை. ஏ சவுண்டு அழுந்திய புள்ளி வைக்கணும். ஆன் த லைன்ல எழுதணும். பேழை, ஐ சவுண்டு. அடுத்தது பச்சை, பா இச்சை. இங்க இருங்க, பா இச்சை, ஐ சவுண்டு இந்த இடத்துல வைக்கணும். பச்சை. ஓகே, அடுத்தது பிச்சை, பி இச்சை. ஈ சவுண்ட் இல்லையா? த்ரூ த லைன் எழுதணும். பிச்சை இப்படி எழுதணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல 2 ஸ்ட்ரோக் வருது இல்லையா? அப்போ பச்சைன்னு சொல்லும்போது பா, ஆ சவுண்டு. அப்போ ஆ சவுண்டுங்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்கை மட்டும் நீங்க வந்து above the லைன்ல காமிச்சிட்டு இதை வந்து இப்படி காமிச்சா போதும். ஓகே, பச்சை. இது பிச்சை. அடுத்தது ஐம்பொறி, ஐம்பொறி, ஐம்பொறி. இங்க பாருங்க, போ ரி, ஐம்பொறி. இம்ப சவுண்டு, ஐம்பொறி. ஓ சவுண்டு அழுந்திய கோடு, ஐம்பொறி. அடுத்தது கோடை, கோ கோடை. ஓ சவுண்டு அழுந்திய கோடு, கோடை, கோடை. ஓகே, இப்படிதான் எழுதணும். அடுத்தது பாருங்க.
ஓசை, ஓ சவுண்டு ஆன் த லைன்ல எழுதணும். அழுந்திய கோடு ஓ சை, ஓசை. ஓகே, அடுத்தது மலை, மா லை, மலை. ஆ சவுண்டு இந்த இடத்துல புள்ளி வைக்கணும். ஓகே, above the லைன்ல எழுதணும். அடுத்தது மாலை, மா லை, மாலை. ஆ சவுண்டு அழுந்திய புள்ளி மாலை. அடுத்தது பாருங்க மவுசு, மவுசு. அவு சவுண்ட் இல்லையா, அப்ப த்ரூ த லைன்ல எழுதணும். மவு சு, மவுசு. ஓகே, அடுத்தது பண்ணை, பா இன்னை, பண்ணை. ஆ சவுண்டு above the லைன்ல எழுதணும். இன்னை சொல்லும்போது மெய் இரட்டிக்குது, நீட்டி எழுதணும். ஐ வந்து கடைசியில சேர்த்து எழுதிடணும். பண்ணை. அடுத்தது பாருங்க நினைவு, நீ நை வு. இப்ப பாருங்க நீ ஈ சவுண்டு, நை ஐ சவுண்ட் இங்க வைக்கணும். வு, நினைவு. ஓகே, அடுத்தது வளைவு, வா அழுத்தி எழுதணும். வா லை வு. பாருங்க ஆ சவுண்டு above the லைன்ல எழுதணும். வா லை ஐ சவுண்ட் இங்க எழுதணும். வு, வளைவு. அடுத்தது விளைவு, வி ஈ சவுண்டு த்ரூ த லைனு. வி லை வு, வி ஈ சவுண்டு லை வு, விளைவு. அடுத்தது கைதி, பாருங்க கை தி ஐ சவுண்டு, கை தி ஈ சவுண்டு, கைதி. ஓகே, பயிற்சி 14 இதோட வந்து ஓவர். இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் 5 லைன்ஸ் வந்து உங்களுடைய நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லாரும் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்யூ.